ஏப்ரல் மாதத்தின் நுகர்வோர் குறியீட்டு எண் 3.16 3.48 உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தின் நுகர்வோர் குறியீட்டு எண் கடந்த ஆண்டு இருந்த 3.168 3.48 உயர்வு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தின் நுகர்வோர் குறியீட்டு எண் கடந்த ஆண்டு இருந்த 3.16 3.48 உயர்வு என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனால் ஜூலையில் மின்கட்டணம் உயருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தமிழகத்துல ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் உயர்வு என்பது கடந்த 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக வாடிக்கையாக உயர்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்துல கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரை மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்ள பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உதய மின் திட்டத்துல தமிழகம் கையொப்பமிட்டிருப்பதன் காரணமாக நமது வரவு செலவு கணக்குகள் மற்றும் இண்டெக்ஸ் வேல்யூவை பொறுத்து மின் கட்டணம் உயர்த்துவது தொடர்பான ஒவ்வொரு முறையும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அது தொடர்பான மாற்றி அமைக்கப்பட்ட அந்த ஒழுங்குமுறை என்பது வெளியிடப்படுவது என்பது வழக்கம். அந்த வகையில கடந்த ஆண்டு 3.16 இருந்த அந்த நுகர்வோர் குறியீட்டு எண் என்பது இந்த ஆண்டு 3.48 உயர்ந்திருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில இந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதற்காக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பில் திருத்தி அமைக்கப்பட்ட அந்த மின் கட்டணம் தொடர்பான அந்த புதிய வரைவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வரைவு தொடர்பான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு 15 நாட்கள் அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாட்களில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024, 5 ஆகிய 4 வருடங்களுமே மின் கட்டணம் என்பது தொடர்ந்து உயர்த்தப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்துல நுகர்வோர்களுக்காக, அதாவது வீட்டு பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மின் கட்டண உயர்வை அரசே ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மின் வாரியத்திற்கு தமிழக அரசிடமிருந்து உரிய நிதி கிடைக்காத காரணத்தினால் 100% அளவிற்காக இழப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த மின் கட்டண உயர்வை தீர்மானிப்பதற்காக 2 வரையறைகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மின் கட்டணம் உயர்வு என்பது 6% விட அதிகரிக்க கூடாது, அல்லது ஏப்ரல் மாத மின் நுகர்வோர் குறியீட்டு எண் ஆகிய 2இல் ஏது குறைவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில மின் கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்படும் என்பதாகவே விதியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில ஏப்ரல் மாதத்திற்கான நுகர்வோர் குறியீட்டு எண் என்பது 3.48 வரை கணக்கிடப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருத்தி அமைக்கப்பட்ட புதிய மின் கட்டண மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மின் கட்டணத்திற்கான அந்த திருத்த செய்யப்பட்ட புதிய ஒழுங்குமுறையை விரைவாக வெளியிடும் என்பதாக நம்மால் கருதப்படுகிறது. அதற்காகவே அந்த வரையறை தொடர்பான கருத்து கேட்பு என்பதனை பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளாக பொதுமக்கள் இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பேற்றதற்கு பிறகாக செய்தியாளர்களுடைய சந்திப்புல மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டபோது தமிழகத்துல மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அந்த ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்பது வாடிக்கையாக இருந்தது. ஏற்கனவே போட்டப்பட்ட அந்த கொள்கை ரீதியான முடிவு, அதனை முதலமைச்சருடன் பரிசீலனை செய்ததற்கு பிறகாக உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பில்லை என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில தற்போது நுகர்வோர் அந்த குறியீட்டு எண் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய அந்த 3.48 அந்த நுகர்வோர் குறியீட்டு எண் அடிப்படையில அதுதான் அந்த மின் கட்டண உயர்வை விட குறைவான அளவிற்காக இருக்கிறது. எனவே 3.48 என்ற அளவிற்கு மின் கட்டணம் உயர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது. எனவே மின் கட்டணம் உயர்வு ஏற்கனவே தமிழகத்தில் ஆங்காங்கே மின்சாரம் தடை ஏற்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள்ல பொதுமக்கள் தவித்து வரக்கூடிய சூழ்நிலையில மின் கட்டணம் உயர்ந்தால் பொதுமக்களுக்கு பெருத்த பாதிப்பு ஏற்படும் என்பதாக நுகர்வோர்கள் எண்ணுகிறார்கள். எனவே ஒருவேளை மின்கட்டணம் உயர்வு அறிவிக்கப்பட்டாலும் கூட அதனை அரசே மானியமாக வழங்கி அதனை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை என்பதும் வலுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.